மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கும் பதில் சொல்லாம, யாருக்கும் உதவி செய்யாம மருத்துவமனையில சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்சவொடனே இப்ப என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கும் பதில் சொல்லாம, யாருக்கும் உதவி செய்யாம அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இல்ல, இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நாங்க முன்னாடி நிற்போம். நான் மட்டும் இல்லை, எங்க நிர்வாகிகள் எல்லாரும் முன்னாடி நிற்பாங்க. அதான் எங்களுக்கு எங்க தலைவர் கத்துக் கொடுத்த பாடம். அதனால அதுல நீங்க பிரதர் சொன்ன மாதிரி அவருடைய கருத்தை நேற்று ரொம்ப நாள் 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காரு. அதெல்லாம் விசாரணை முடியட்டும். நான் சொல்றதை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கமே அல்லது வேறு எந்த இயக்கமா இருந்தாலும் ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த தவறுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது சராசரி ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய கடமை, பொறுப்பு.